Hi girls. Okay. So today நாங்க கிளாஸ்ல பார்க்க போறது வந்து ஐ மேக்கப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகே. So அத அப்பி கிளாஸ்க்கு බලන්න යන්නේ. ஐ மேக்கப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். Okay. So heavy high makeup එකක් මම දැන් කරන්න යන්නේ. Heavy eye makeup එකක් කරන්න යන්නේ. Okay. ஒரு கொஞ்சம் ஹெவியான ஒரு ஐ மேக்கப் தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். நாங்க இன்னைக்கு பண்ண போறது வந்து ஐ மேக்கப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகே. So ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க எப்பவுமே ஐ மேக்கப் ஹெவியா போகும்போது நான் எந்த நார்மலி என்னோட ஐடியல் மேக்கப் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் மேக்கப் பண்ணிட்டு ஐ மேக்கப்பை முடிச்சுட்டு தான் நான் ஃபேஸுக்கு போவேன். ஸோ ப்ரெப் மட்டும் தான் நான் பண்றேன் இன்னைக்கு ஃபேஸ்க்கு. ஓகே. ப்ரெப்புக்கு வந்து நான் வந்து இந்த ப்ரைமர் மட்டும் தான் யூஸ் பண்றேன். ஓகே. மேக்ல ப்ரைமர். ப்ரைமர் மட்டும் தான் பண்றேன். நான் கன்சீலரோ ஃபவுண்டேஷனோ எதுவுமே போடல. ප්‍රයිමර් එක විතරයි මම යූස් කරන්නේ කන්සීලර් නැත්තම් මුකුත් දාන්නේ නැහැ. ඕකේ. So first අපි මොකද කරන්න යන්නේ? දැන් අපි eyebrow base එක හදා ගන්න ඕනේ. ඒකට ඉස්සර අපි eyebrow එක ඉවර කරලා තමයි eye makeup එකට යන්නේ. So eye makeup நாங்க ஹெவியா போடுறது என்ன அர்த்தம்னா நாங்க வந்து ஃபுல் ஹெவி மேக்கப் போட போறோம். சோ அது கீழே கொட்டும். சோ அது நாங்க கொட்டாம இருக்குது கொட்டி அதை நாங்க கிளீன் பண்ணிக்கிட்டு டைம் இருக்காது நமக்கு. மேக்கப் சொதப்பிடும். சோ அதனால நாங்க ஐ மேக்கப் முடிச்சிட்டு தான் நாங்க அடுத்ததுக்கு போவோம். சோ அதுக்கு தான் நான் இன்னைக்கு இது யூஸ் பண்றேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நாங்க பேஸ் ஸ்கின் பேஸ் போட்டுக்கணும். சோ அதுக்கு நான் இதை எடுக்கிறேன். ஓகே. இந்த கன்சீலர் பிளஸ் ஃபவுண்டேஷன் எடுக்கிறேன். ஓகே கேர்ள்ஸ், நான் வீடியோ கொஞ்சம் ஆஃப் பண்றேன். ஓகே. ஒரு சாமா இருக்கு, அதை எடுத்துட்டு இருக்கிறேன். அது பாக்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன்.
கேர்ள்ஸ் எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி. ஷிஃபானா, இன்னைக்கு டாபிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஐ மேக்கப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகே, சோ நான் இப்ப வந்து இந்த ரோஸ் மாய்ஸ்சர் 2-in-1 கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷனை அப்ளை பண்றேன். ஓகே, मी रोज बीबी फाउंडेशन එක ओके किस ब्यूटी ගේ මේක තමයි මම අද ඇප්ලයි කරන්න යන්නේ. මම ඩිරෙක්ට්ලි ඇප්ලයි කරනවා. हेवी मेकअप इंदा චුට්ටක් මේ වැඩිපුර யூஸ் කරනවා. ஓகே, हेवी मेकअपனால கொஞ்சம் நான் ஹெவியாவே தான் கன்சீலர் ஃபவுண்டேஷன்ஸ் போடுறேன் கண்ணுக்கு. ஓகே, ஓகே. சோ நாங்க கன்சீலர் தான் மோஸ்ட்லி நான் ஆனா ரெக்கமெண்ட் பண்றது இதுக்கு கண்ணுக்கு போடுறதுக்கு. சோ කන්සීලර් நீங்க போடுறதா இருந்தா நல்லா ஹெவியா போடுங்க. කන්සීලර්ගේ හෙවියට දාන්න. ඒකට පස්සේ කන්සීලර් දාලා මුලින්ම අයිෂැඩෝ එක දාන්න අපි පටන් ගත්තොත් එතන චුට්ටක් මේ අප්සෙට් වෙනවා. ඕකේ, සෝ අපි ඉස්සරහ කන්සීලර් එක සෙට් වෙන්න දීලා අපි මේ කන්සීලර් එක ட்ரை வெண்ட அப்படி பவுடர் එක சுட்டක් දාන්න. சோ நாங்க பவுடர்ல நாங்க வந்து இத வந்து ஒரு සීල් பண்ணிக்க போறோம். ஓகே, මේක සීල් කරගන්න පවුඩර් එක චුට්ටක් ඇප්ලයි කරන්න. ஓகே, நாங்க அப்படியே ஐப்ரோஸ் ටික පටන් ගන්න ඕනේ. இப்ப நாங்க ஐப்ரோஸ் ஸ்டார்ட் பண்ணனும். சோ ஐப்ரோஸ் நான் வந்து வரையறேன். ஓகே, சோ நான் ஐப்ரோஸ் வந்து ஷேப்பா அண்ட் ஐப்ரோஸ்க்கு ஏத்த மாதிரி நான் 2 ஐப்ரோஸும் ஷேப்பா இது பண்ணிட்டேன். நான் இப்ப இந்த மாதிரி ஒரு ස්පූලි බ්‍රෂ්ல வச்சு blend பண்ண போறேன். දැන් මම මේ වගේ ස්පූලි බ්‍රෂ් එකක් තියලා blend කරන්න යනවා. ஓகே, சோ நார்மல் பிரஷ் யூஸ் பண்ணலாம். அதை விட ஸ்பூலி பிரஷ்ல தான் உங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அழகான லுக் ஒண்ணு உங்களுக்கு வரும். ஒரு நேச்சுரலான ஒரு மேக்கப் லுக் வந்து ஸ்பூலி பிரஷ்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே,
ஓகே, சோ நான் ஸ்பூலி பிரஷ்ல நல்லா ஐப்ரோ ஷேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டேன். அடுத்ததா ஐ ஜெல். சோ ஐ ஜெல். ஓகே. ஓகே, சோ ஐ ஜெல். ஐஜெலுக்கு இவராய் ஐஜெல் நான் வந்து ப்ராடக்ட்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுக்கல பெருசா. ஏன்னா ப்ராடக்ட்ஸ் பத்தி உங்களுக்கு என்ன விட நல்லாவே இப்ப நாலேஜ் இருக்கும். நான் மோஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் பத்தி முதல்லயே சொல்லி கொடுத்துறது, அதனால எனக்கு உங்களுக்கு கூட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சோ நம்மளுக்கு மேக்கப் பண்ணும்போது ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்ல ஈஸியா இருக்கும். ஓகே, சோ இன்னைக்கு ஹுடா பியூட்டியோட ஐப்ரோ பவுடர் தான் அப்ளை பண்றேன். அது மா அப்ளை कराने हुडा ब्यूटी का आईब्रो पाउडर है कर ओके मेका स्पूली ब्रश තමයි අපි ඇප්ලයි කරන්න ඕනේ. ஓகே, சோ அடுத்த ஸ்டெப் என்னன்னா நாங்க இத இப்ப ஷேப் பண்ண போறோம். ओके ඊළඟ ස්ටෙප් එක දැන් මේ අයිබ්‍රෝ අපේ අයිබ්‍රෝ ෂේප් එක දැන් අපි හෙවි අයිබ්‍රෝ එකක් කරලා තියෙනවා. මේක අපි හරියට ෂේප් කරගන්න ඕනේ. සෝ ඒකට මම මේ වගේ මේ කන්සීලර් එකම චුට්ටක් අරගෙන ஷேப் කරගන්න යනවා. சோ நான் வந்து இத வந்து ஷேப் பண்ண போறேன். ஓகே ஓகே
லைட் போடுறேன் கேர்ள்ஸ், எனக்கு கொஞ்சம் இருட்டா இருக்கு. நான் இப்ப இதை பிளெண்ட் பண்றேன். நான் ஐப்ரோஸை வந்து ஷேப் பண்ணிக்கிட்டே நான் இப்ப இதை வந்து பிளெண்ட் பண்ண போறேன். ओके आईब्रोज टिका मग हंदड़े शेप करगत्ता देन मीक मग ब्लेंड करने ओके. இந்த குட்டி பியூட்டி பிளெண்டர் எங்க போச்சுன்னு தெரியல. கேட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு, பட் அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அதனால தான் நான் இதுல பண்றேன். நீங்க வந்து சின்ன பியூட்டி பிளெண்டர்லயே பண்ணுங்க, அதுல தான் அழகா வரும். මේ පොඩි මිනි බියුටි බ්ලෙන්ඩර් එක තමයි අනිවාර්යෙන් මේවට යූස් කරන්න ඕනේ. මගේ බියුටි බ්ලෙන්ඩර් එක කොහෙද දන්නේ. අනිත් ටික ඔක්කොම ළමයි ඕඩර් කරලා තියෙන්නේ පැකට් තුනම. ඒ ඉඳන් මම මේක යූස් කරනවා. ඕගොල්ලෝ මිනි බියුටි බ්ලෙන්ඩර් එක තමයි යූස් කරන්න ඕනේ. ඕකේ එතකොට තමයි අයි මේකප්ස් වලට ලස්සනට එන්නේ. ஓகே சோ நான் இது முடிச்சிட்டேன். நாங்க வந்து இப்ப கன்சீலர் பண்ணிட்டோம். இப்ப நான் வந்து இந்த ஏரியா, ஓகே இந்த ஐ ஏரியாவை தான் நாங்க இப்ப ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஐ இந்த கண்ணுல நீங்க கண்ணை திறந்து மூடும் போது இந்த ஒரு கோடு வருது இல்ல, இந்த ஏரியாவை தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணோம். இப்ப இந்த ஏரியாவுக்கு நான் திருப்பியும் லைட்டா கன்சீலர் அப்ளை பண்றேன் ஹெவியா. ஓகே දැන් මේ අයි ඒරියා එක කියන්නේ අයි බෝන් කියලා අපි කියන්නේ මෙතන තමයි අපි දැන් ફોકસ කරන්න ඕනේ. සோ මෙතන මම heavy look එකක් දාන්න යනවා. ஓகே இட்ஸ் ஓகே ஷிரோமி. சோ இந்த இடத்துல நான் கன்சீலர் கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ண போறேன். මෙතන මම කන්සීලර් වැඩිපුර அப்ளை කරනවා. நான் ரொம்ப ஹெவியா போடுறேன் ஏன்னா இது ஐ மேக்கப். உங்களுக்கு பெரிய ஒரு ஹெவி மேக்கப் தான் போட்டு காட்டணும். ஓகே ஓகே இந்த மாதிரி ஹெவியா போடணும். அப்பதான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்ப இந்த கையில ஓகே இது நான் கன்சீலர் அப்ளை பண்ணிட்டு பிளெண்ட் பண்ண ஒரு கோடு. ஓகே சோ நான் இதுக்கு இப்போ உங்களுக்கு ஐ ஷேடோ அப்ளை பண்ணி காட்டுறேன். ஒரு இந்த கிரீன் எடுப்போம். ஓகே ஒரு லுமினஸ் கிரீன் கலர். இந்த கலர் உங்களுக்கு விளங்குதா? இல்லாட்டி நாங்க கன்சீலர் மேல போடுற இந்த கலர் உங்களுக்கு விளங்குதா? இதுதானே ஹெவியா இருக்கு. சோ இதுதான் கன்செப்ட். நீங்க இப்படி பண்ணிட்டு போடும்போது நீங்க ஒரு போல்ட் ஐ மேக்கப் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு அது வேறையா காட்டும். ओके सो मैम මෙතන කන්සීලර් ඇප්ලයි කරලා මම මේ කලර් එක දාලා තියෙනවා අයි ෂැඩෝ එක. මෙතන මුකුත් දාන්න නැතුව බෑ ස්කින් එකේ දාලා තියෙනවා. ඔයගොල්ලන්ට වෙනස පේනවානේ. මේක ලයිට් මේක හෙවි ඩාර්ක් එකට පේනවා. සෝ ඒක තමයි කන්සෙප්ට් එක. ඔයගොල්ලෝ අනිවාර්යෙන් මේකප් එකක් කරනකොට අනිවාර්යෙන් ඔයගොල්ලෝ හිතන්න ඕනේ heavy eye makeup එකක්. දැන් හැමදාම look එකට ඔයගොල්ලෝ conceal කරලා මෙහෙම base එකක් හදන්න ඕනේ නැහැ. heavy eye makeup එකක් bridal makeup එකක් කියනකොට අනිවාර්යෙන් එහෙම තමයි හදන්න ඕනේ. okay
ஓகே சோ நான் இப்ப blend பண்றேன் லைட்டா நிறைய இல்ல லைட்டா blend பண்ணிட்டு மறுபடியும் பவுடர் அப்ளை பண்றேன் ஓகே ఓకే సో పౌడర్ పోட்டுటేන් సో அடுத்ததா పౌడర్ එක දාලා ඉවරයි දැන් අපි අයි ෂැඩෝ එක දාන්න පටන් ගන්න ඕනේ so අයි ෂැඩෝ එකට මම කලර් සිලෙක්ට් කරන්නේ ஆரஞ்சு லுக் එකක් යන්න அது ஓகே ஒரு ஆரஞ்சு ஐ ஷேடோஸ் போடலாம் சோ என் ஸ்கின்னுக்கு கொஞ்சம் ஆரஞ்சு பிரைட் கலர்ஸ் போட்டா நல்லா இருக்கும் லைட்டா ஓகே சோ ஆரஞ்சு இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி நாங்க ஒரு ஐ மேக்கப் பண்ணுவோம் சோ ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ண போறது பிரைட்டா இருக்கு இந்த ஆரஞ்சு ஓகே அது මම පළවෙනිම ඇප්ලයි කරන්න යන්නේ මේ බ්‍රයිට් ඔරෙන්ජ් එක. ඕකේ සෝරි. ඒකට ඉස්සරහා yellow color එකේ මෙතන විතරක් මේ லைன் එක විතරක් මම highlight කරගන්න යනවා. இந்த yellow colorல நான் எனக்கு இருக்க லைனை மட்டும் highlight பண்ண போறேன். ஓகே இந்த yellowல. இந்த பிரஷ் எல்லாம் நான் கழுவுறதே இல்ல பட் கழுவிதான் நீங்க யூஸ் பண்றதா இருந்தா யூஸ் பண்ணுங்க ஓகே குட் ஹேபிட்ஸ் මම බ්‍රෂස් හරියට හොදන්නේ නැහැ මට මේ දවස්වල ඕඩර්ස් වැඩි මේවා මගේ පර්සනල් බ්‍රෂ් ටික මේකක්වත් යූස් කරන්න වෙලා හොදන්න වෙලාවක් නැහැ බ්‍රයිට්ස් ලාගේ විතරයි ක්ලීන් එකට තියන්නේ මගේ එක මේ වගේ තමයි තියෙන්නේ ඕකේ සෝ ඔයගොල්ලන් මේකප් පාවිච්චි කරනකොට බඩු ටික ඔක්කොම තියාගන්න මේ බියුටි බ්ලෙන්ඩර්ස් ඔක්කොම හොඳට වොෂ් කරලා තියාගන්න මේ ලයින් එක විතරක් මම දැන් හයිලයිට් කරන්න යනවා ඕකේ මේ වගේ இந்த லைனை மட்டும் ஹைலைட் பண்ண போறேன் அந்த மாதிரி ஹெவி கலர்ஸ் எடுத்திருக்கிறதுக்கு ரீசன் இப்ப இது ட்ரெண்ட் இல்ல பட் நான் அதை எடுத்திருக்கிறதுக்கு ரீசன் உங்களுக்கு வந்து இந்த போன்ல அழகா விளங்கணும் ஓகே ப்ளூ கிரீன் ஐ ஷேடோஸ் எல்லாம் இப்ப அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஓகே ஃபேண்டசி மேக்கப்ஸுக்கு மட்டும்தான் அப்ப எல்லாரும் யூஸ் பண்றாங்க அது தெரிஞ்சுக்கோங்க அதுல நீங்க யூஸ் பண்ண போகாதீங்க நல்லா இருக்கல பொண்ணுக்கெல்லாம் ப்ளூ கலர் போடுறது இல்ல யாரும் கொஞ்சம் ஃபேண்டசி யூபோரியா லுக்ஸ் அந்த மாதிரி ஃபங்கி மேக்கப் அதுக்கு தான் இப்ப இந்த கலர்ஸ் யூஸ் பண்றாங்க மத்தபடி எல்லாருமே நியூட்ரல் ஷேட் அண்ட் yellow பிங்க் அந்த மாதிரி தான் போறாங்க ஓகே ஓகே சோ நான் அதை வரைஞ்சிட்டேன் ஓகே சோ அடுத்ததா நான் ஒரு கோல்டிஷ் லுக் மாதிரி ஒரு கலர் செலக்ட் பண்ணுவேன் ஓகே ஒரு ஆரஞ்சிஷ் கோல்ட் மாதிரி ஒரு கலர் இததான் நாங்க வந்து இங்க அப்ளை பண்றோம்
இதோட பிளெண்ட் பண்ண போறோம். இந்த ஐலிட் ஏரியால நாங்க இப்ப இதை அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ண போறோம். இது கொஞ்சம் ஹெவியா இல்லாம இருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த ரெண்டு கலரும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அந்த நேரம் என்ன பண்ணணும்னா மறுபடியும் நாங்க கன்சீலர்ல இதை வந்து கன்சீல் பண்ணணும். අපිට බලන්න පුළුවන් මම වෙන වෙන කලර්ස් දාන්නේ ඒ වුණාට මේ දෙකම එක කලර් වගේ තමයි තියෙන්නේ. එතකොට අපි ආයෙත් අපි කන්සීලර් එකේ blend කරන්න ඕනේ. நாங்க மறுபடியும் கன்சீலர்ல நாங்க blend பண்ணோம். ஓகே? ஓகே. இதுல வந்து நான் சென்டர் இந்த மாதிரி சென்டர் வரைக்கும் தான் කන්සීල් பண்ணிருக்கேன். මම මේ සෙන්ටර්ස් එකට විතරයි කන්සීල් කරලා තියෙන්නේ. ஓகே. இது லைட்டா blend பண்ணிட்டு இப்ப நான் வந்து அந்த முதல்ல போட்ட அதே கலரை வந்து அப்ளை பண்ண போறேன். இப்ப டிஃபரெண்டா உங்களுக்கு தெரியும். ஓகே. இப்ப உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியுதா? இது கொஞ்சம் ஒரு ஆரஞ்சிஷ் கலர், இது வந்து மேட் கலர். அதுதான் ரீசன். ஓகே. நல்லா நாங்க கன்சீல் பண்ணிட்டு தான் நாங்க ஒரு ப்ராடக்ட்ட அப்ளை பண்ணணும். හොඳට කන්සීල් කරලා තමයි අපි අනිවාර්යෙන් ප්‍රොඩක්ට් එකක් ඇප්ලයි කරන්න ඕනේ. ஓகே. சோ அடுத்ததா ஓகே. அடுத்ததா நான் இன்னொரு ஒரு டார்க்கஸ்ட் கலர் தான் நான் இங்க சைடுல குடுக்க போறேன். ஓகே. சோ அதுக்கு நான் குடுக்குற கலர் நான் இந்த மரூன் ஒண்ணு குடுக்குறேன். ஓகே. உங்களுக்கு இப்படி கலர்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போறது இல்ல இப்ப. ஏன்னா இப்ப அந்த ட்ரெண்ட் ஒரு 1 இயருக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் நான் ஐ மேக்கப் ட்ரிக்ஸ்னா உங்களுக்கு இதுதான். இதுதான் நீங்க வந்து டிப்ளமா கிளாஸஸ் போனாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலர்ஸ் போட்டு தான் சொல்லி கொடுப்பாங்க. ஓகே. ஆக்சுவலா உங்களுக்கு ஐ மேக்கப் டிப்ஸ்ங்கிற கிளாஸே வைக்க மாட்டாங்க. ஐ மேக்கப்னு சொல்லி அதையே முடிச்சிடுவாங்க ஒரு கொஞ்சம் இது பண்ணிட்டு. இந்த கலர்ஸும் பெருசா இந்த கலரும் செட் ஆகுற மாதிரி இல்ல கேர்ள்ஸ். இந்த ஆரஞ்சோட ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் நாங்க வந்து ஒரு மெரூனுக்கு போகணும். நீங்க வந்து கண்ணுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க இப்படி கையில அப்ளை பண்ணி பாருங்க. அந்த கலர்ஸோட இது செட் ஆகுதா? அப்படிதான் நீங்க வந்து சூஸ் பண்ணணும் கலர்ஸ். ඔගොල්ලෝ අයි ෂැඩෝ එකක් ගානකොට කෙලින්ම මූණට ඇප්ලයි කරන්න යන්න එපා. ඉස්සරහා මේ වගේ
ඔයගොල්ලෝ බ්ලෙන්ඩින් කරලා තියෙනවනේ දැන් මේ ඔරෙන්ජ් එක්ක මේ කලර්ස් යනවාද කියලා බලලා ගන්න. ඉතින් මේ කලර් එක යනවා. I think இந்த brown இந்த ஒரு காஃபி brown கலர் நல்லா செட் ஆகும்னு நினைக்கிறேன். சரி நான் அதையே அப்ளை பண்றேன். யா இந்த கலர் நல்லா செட் ஆகுது. இந்த කලර් මේ කලර් එක ලස්සනයි. මට ෆෝන් එකකින් පේනවද දන්නේ නැහැ. මේ කලර් එක මාර ලස්සනයි. ஓகே. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ඔයාලට දැන් බලන්න පුළුවන් මේක නිකන් හාෆ් මේ පැත්ත මේ පැත්ත හාෆ්. කියන්නේ බ්ලෙන්ඩින් එකක් නෑ. ගොඩාක් කට්ටිය කරන මිස්ටේක් එක තමයි මෙහෙමම නතර කරනවා අයිෂැඩෝ මේකප් එක. ඒකනම් බ්ලෙන්ඩ් කරන්නේ නෑ. අපි අනිවාර්යෙන් මේකප් එකක් කරනකොට බ්ලෙන්ඩ් කරන්න ඕනේ. ඕකේ. සෝ බ්ලෙන්ඩිங் කරොත් තමයි ඒක ලස්සනට තියෙන්නේ. பிளெண்டிங் பண்ணாதான் உங்களோட மேக்கப் வந்து ஃபினிஷ் லுக் ஒன்னு உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குதா? இதுல வந்து ஹாஃபா ஒரு கோடு மாதிரி நிப்பாட்டி இருக்கு. விளங்குதா? எஸ். யா. சோ இத நாங்க blend பண்ணனும். ஓகே மேக்கப்பே blend කරන්න ඕනේ. blend කරන්න ஓகே இந்த கோடோட சேர்த்து இந்த ரெண்டு கலர்ஸையும் நல்லா அப்படி ரொம்ப இல்ல அந்த ஏரியால மட்டும் லைட்டா blend பண்ணணும். அது ஒரு நேச்சுரலா வந்த மாதிரி ஒரு லுக் உங்களுக்கு வரும். එතකොට තමයි ඒක naturally එන වගේ ලුක් එකක් ඔයගොල්ලන්ට එන්නේ. நான் බලන්න. இங்க பாருங்க. இதுக்கும் இதுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். சாரி எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் தாங்க.
அதர்ஸ் டியூட்டிஸ் தியனவா. ஓகே, இப்ப இதை தூக்கி வைக்காட்டி இது உங்களுக்கு கிளாஸ் எடுக்க விடாது. ஓகே, சோ நான் இப்ப இந்த சைடு பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்ப இந்த சைடும் அதே மாதிரி பிளெண்ட் பண்ண போறேன். ஓகே, இன்னைக்கு இன்னைக்கு உட்காரு 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 இன்னைக்கு உட்காரு. ஓகே, சாரி கேர்ள்ஸ், மதர் டியூட்டிஸ். ஓகே ஓகே, சோ நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்ப உங்களுக்கு விளங்குதா இது ஹாஃப் ஹாஃபா இல்ல மே බලන්න මේක half half වගේ නෑ. පේනවද ඔයගොල්ලන්ට වෙනස? நான் கொஞ்சம் வெளிச்சத்துல காட்டுறேன். ஓகே, உங்களுக்கு விளங்குதா டிஃபரன்ஸ்? இது நல்லா பிளெண்ட் ஆகி. ஓகே, පේනවද ඔයගොල්ලන්ට වෙනස? ओके, सो මම හොඳට බ්ලෙන්ඩ් කරලා තියෙනවා. ඕකේ, දැන් අපි බලන්න ඕනේ මෙතන ඔක්කොම වැටිලා තියෙනවද කියලා. වැටිලා තියෙනවා නම් අපි මේක ரிமூவ் කරන්න ඕනේ டிஷ்யூ එකකින්. எனக்கு பெருசா கொட்டி இல்ல, சோ அதனால நான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஓகே, சோ அடுத்த ஸ்டெப், நாங்க இத வந்து ஃப்ரீயா விட முடியாது என்னைக்குமே. අපි මේක අපි ஓகே, சோ දැන් අපි මෙතන ஃப்ரீ තියන්න බෑ. நாங்க இங்கனைக்கு ஃப்ரீயா விட முடியாது. சோ இங்கனைக்கு நாங்க என்ன பண்ணணும்னா பிளெண்ட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி லைட்டா ஒரு கோல்ட் கலர்ல மாதிரி லைட்டா, அது விளங்க கூடாது, லைட்டா பிளெண்ட் பண்ணணும். லைட்டா பிளெண்ட் பண்ணணும். लाइट ईटले ब्लेंड करांडोगे वाडी पूरा नहीं. அதுக்கப்புறமா இதுல நாங்க வந்து இந்த கலர் ஒரு கோல்டிஷ் ஹைலைட் கலர் மாதிரி ஒரு கலர். ஓகே, இந்த கலர், சோ இந்த கலர் ஒரு கோல்டிஷ் ஒயிட்ல இருக்கும். இந்த கலர், இந்த கலர் எடுத்து நாங்க விருப்பமா இருந்தா இந்த ஏரியால அப்ளை பண்ணோம். ஓகே, எக்ஸாக்ட்டா நீங்க ஐஷேடோ எடுக்கக்குள்ள எக்ஸ்ட்ராவா நிறைய பவுடர் வரும், அது இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. ஐயோ, சாரி கேர்ள்ஸ், எனக்கு கொஞ்சம் எனக்கு கிளம்சி கூட. ஏன்னா வீட்ல ஆக்காள் இருந்தா கிளாஸ் ஒழுங்கா செய்ய விட மாட்டாங்க. மத்த நாளைக்கெல்லாம் நான் ஃப்ரீயா தான் ஆள் புரிச்சு. ஓகே, சோ நாங்க ஹைலைட்டர்ல லைட்டா ஹைலைட்டர் சரி, இல்லாட்டி இந்த மாதிரி கலர்ல சரி லைட்டா ஒரு இது பண்ணி எடுக்கலாம்.
அதே நாங்க இங்கேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணலாம். ஓகே. ஓகே சோ ஓகே சோ ஐ மேக்கப் ஓவர். உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். சோ நாங்க இப்ப என்ன பண்ணணும்னா சுஜித் ஓகே சோ நாங்க இப்ப இதை என்ன பண்ணணும்னா நாங்க இதை வந்து பிளெண்ட் பண்ணணும். ஓகே லைட்டா அந்த கார்னர்ஸ் மட்டும் பிளெண்ட் பண்ணணும். இந்த கார்னர்ஸ் வந்து நீங்க பிளெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ओके मी कॉर्नर्स टिको बोला मी वागे ब्लेंड करा गांडो. சோ ஐ ஷேடோ ஸ்டெப்ஸ் டோட்டலி ஓவர். இதுல ஏதாவது क्वेश्चंस இருக்கா? சோ ஐ ஷேடோ ஸ்டெப்ஸ் टिक कंप्लीटली इवराई මේකේ මොන හරි doubts තියෙනවද ඔයගොල්ලන්ට? ஐ ஷேடோஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எஸ் ஹெவி மேக்கப் ஒன்னு போடும்போது மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நீங்க போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பிளெண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகே சோ ஐ ஷேடோஸ் இப்போ ஓவர். இப்ப அடுத்தது நாங்க என்ன போடணும்னா ஐ லைனர். ஓகே சோ ஐ லைனர் போடுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஐ லேஷும் ஒட்டி காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் லுக் ஒன்னு கிடைக்கும். ஓகே சோ நான் ஐ லேஷஸ் எடுத்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ ஆன் பண்றேன்.
ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஐலாஷஸ் நான் ஒன்னு எடுக்கிறேன். கொஞ்சம் ஒரு ஹெவியான ஐலாஷ் தான். வேணாமா? இந்த மாதிரி கம் பூசிக்கணும். ஓகே, கம் நிறைய போடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு வந்து ஒட்டும் போது கஷ்டமாயிரும். ஒரு கணக்கான அளவு தான், கலராத அளவு நீங்க போட்டீங்கன்னா ஓகே. சோ நான் அதை ஒட்ட போறேன். ஓகே, சோ நான் அதை ஒட்டிட்டேன். சோ அடுத்தது ஒட்ட போறேன். நான் இதை ஒழுங்கா செட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ ஆன் பண்றேன். ஓகே, சோ நான் ஐலாஷஸ் ஒட்டிட்டேன். இது கொஞ்சம் செட் ஆகுற வரைக்கும் நான் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஓகே, ஸ்கின்னோட செட் ஆகுற வரைக்கும்.
ஓகே, சோ ஐ லேஷஸ் ஒட்டிட்டேன். அடுத்ததா நாங்க என்ன பண்ணணும்னா மஸ்கரா எடுத்து, இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஐலாஷ் ஒட்டுனதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எங்க நேச்சுரல் ஐலாஷஸையும் இதையும் ஒன்னா சேர்க்கணும் இந்த மாதிரி மஸ்கராவால. आपे नेचुरल आईलैशेस एकात मेगा तभी एकटा सेट करा गन डोर ओके இலங்கைக்கா ஐலைனர். அடுத்தது ஐலைனர். இப்ப ஐலைனர் நாங்க ஹெவியா அடிக்க தேவையில்ல, ஏன்னா இதுலயே நாங்க வந்து ஃபுல்லா கண்ல ஒட்டி இருக்கோம். சோ ஐலாஷஸ் நாங்க இந்த கார்னர்லயும் இந்த இதுலயும் தான் நாங்க ஐலைனர் அடிக்கணும். ஓகே, अभी eyelash heavy eyelash එකක් දාලා තියෙන හින්දා අපි eyeliner එක දානවා නම් දාන්න ඕනේ මේ edges වලට විතරයි. okay, so මම මේ edges එකට විතරයි දාන්නේ eyeliner. okay, ஓகே, சோ ரெண்டு பக்கமும் ஐலைனர் நான் வரைஞ்சிட்டேன். அடுத்ததா காஜல். ஓகே, சோ காஜலுக்கு நான் இன்னைக்கு யூஸ் பண்றது ஓகே, சோ காஜல் பூசியாச்சு. அடுத்தது ஐ மேக்கப் இஸ் ஓவர். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஐ மேக்கப் இதோட முடிஞ்சு. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஐ மேக்கப்புக்கே 1.5 ஹவருக்கு மேல போயிருச்சு. பட் இதுதான் ஒரு ஓவரால் லுக். நீங்க அதுல கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணலாம், லிக்விட் ஐ ஷேடோ அப்ளை பண்ணலாம். அது உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணலாம். මේකේ මොන හරි डव्ट्स තියනවද මේ whole look එකේ? Any doubts?
ஓகே சோ அப்ப நான் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஃபேஸ்க்கு வந்து ஃபவுண்டேஷன். ஓகே இந்த ஃபவுண்டேஷன் நான் அதை வந்து பிளெண்ட் பண்ண போறேன் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி. பிரைமர் நான் ஏன் போடலன்னா நான் முதல்ல பிரைமர் போட்டு ப்ரெப் பண்ணிட்டு தான் நான் வந்து ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணேன். சோ அதனால நான் பெருசா பவுடர் போடுறேன். ஓகே நான் පවුඩර් එක සෝරි ප්‍රයිමර් එක දැම්මේ නෑ. මම මේක දාලා තමයි ස්ටාර්ට් කරේ. ඕකේ ප්‍රයිමර් එක දාලා තමයි මේ මේකප් එක ස්ටාර්ට් කරේ. ඒ හින්දා මම වැඩිපුර දාන්න යන්නේ නෑ. ஃபவுண்டேஷனா மேம்? யா எனி क्वेश्चंस யாராவது பேசுனீங்களா? ஃபவுண்டேஷன் வைக்க போட்டியா? நான் இப்ப போடுறது கன்சீலர் பிளஸ் ஃபவுண்டேஷன். நீங்க போடுறதா இருந்தா ஃபர்ஸ்ட் கன்சீலர் அப்ளை பண்ணிட்டு ஃபவுண்டேஷன் போடலாம். இதுல ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கனால நான் இப்ப வந்து போடுறது ஃபவுண்டேஷன் மாதிரி தான். ஓகே நீங்க போடுற நீங்க ரெண்டு நான் ஒரே பாட்டில்ல ரெண்டு ப்ராடக்ட்டும் வச்சிருக்கனால நான் இப்படி போடுறேன். நான் உங்களுக்கு ஃபேஸ் பத்தி ரொம்ப விளங்கப்படுத்தல ஏன்னா நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்தனால. ஓகே அதே மெத்தட்ல தான் நான் போடுறேன். லாஸ்ட் கிளாஸ்ல நான் கொஞ்சம் பிளஷர் எல்லாம் போட்டேன். இந்த முறை பிளஷர் எல்லாம் நான் போடல ஏன்னா ஹெவி ஐ மேக்கப் பண்ணனால. நீங்க வந்து போடுறதா இருந்தா போடலாம். ஓகே ஓகே சோ கண்ணுக்கு ஃபேஸுக்கு முடிச்சுட்டு அடுத்தது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து அப்ளை பண்ணணும். ஓகே ஓகே பவுடர் முடிஞ்சது. அடுத்ததா கான்டார். ஓகே கான்டாருக்கு நான் யூஸ் பண்றது வெட் அண்ட் வைல்ட் கான்டார். ஓகே சோ கான்டார் முடிஞ்சு நான் மறுபடியும் கொஞ்சம் பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் கொண்டா கூட மாதிரி இருக்கும். பட் இது கொண்டா கூட இல்ல. நாங்க ஹெவி மேக்கப் போடுறதுனால கொஞ்சம் ஹெவியா தான் போடணும். ஓகே சோ அடுத்ததா ஹைலைட்டர். நம்ம ஹைலைட்டர் அப்ளை कराने. சோ இந்த ஒரு ஒயிட்டிஷ் கலரே நான் அப்ளை பண்றேன் ஹைலைட்டர். ओके මේ වගේ whitish shade එකම මම apply කරනවා highlighter එකට. ஓகே இதெல்லாம் போட்டு முடியும் போது உங்களுக்கு ஒரு அழகான லுக் ஒன்னு கிடைக்கும்.
ஓகே. சோ இதுக்கு லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப ஹெவியான லிப்ஸ்டிக்ஸ் குடுக்க முடியாது. ரெட் கலர் மாரி இல்ல வேணாம். ரெட் கலர் மாரி நல்லா இருக்காது. சோ நான் வந்து ஒரு நியூட் கலர் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ ஆன் பண்றேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட நான் இன்னைக்கு போடுறது இந்த மாதிரி 2 கலர்ஸ். ஓகே. මේ වගේ කලර්ස් ටිකක් නියුඩ්. ஓகே. சோ இந்த கலர் போட்டுட்டு ஐ திங்க் இது மட்டும் போதும்னு நினைக்கிறேன். நான் லைட்டா ஒரு glossy லுக்குக்காக இந்த அப்ளை பண்ணிருக்கேன். ஓகே. சோ இதுதான் லுக். ஓகே. இப்போ இதுதான் டோட்டல் கம்ப்ளீட் லுக். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? இன்னைக்கு మన హరే డౌట్స్ అది కట్టియట இருந்தா கேளுங்க. நான் வீடியோ ஆஃப் பண்றேன். क्वेश्चन्स तिब्बत तहांड मग व्हिडिओ को ऑफ करनवा.
எனக்கு உங்களோட கொஸ்டின் புரியல. யாரு? ஷிஃபானா. திருப்பியும் ரிப்பீட் பண்ணுங்க உங்களோட கொஸ்டின். ஓகே. சோ எனி டவுட்ஸ்? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நான் 12க்கு கிளாஸ் எண்ட் பண்றேன். டுடே டாபிக் எந்த மாதிரி ஃபவுண்டேஷனுக்கு போடுறது? எந்த ஃபங்க்ஷனுக்கு போடுறது? ஓகே. நீங்க வெட்டிங் போகும்போது போடலாம். நீங்க ஒரு ஹெவியான மேக்கப் போடும்போது இந்த ஐ மேக்கப் போடலாம். இந்த ஐ மேக்கப் போடலாம். இது எப்படின்னா உங்களுக்கு பேசிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் சொல்லி கொடுத்தேன். ஒரு ஹெவி மேக்கப் போடும்போது போடக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும்தான். ஓகே. இதை நீங்க வந்து ஆல்டர்னேட் பண்ணி நீங்க எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்குனாலும் போடலாம். எதுக்குனாலும் போடலாம். பேசிக் வந்து ஐ மேக்கப் ஒண்ணு எப்படி போடுறது, அதாவது ஹெவியான ஒரு ஐ மேக்கப் எப்படி போடுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன்.
ஓகே கேர்ள்ஸ், அப்படிதான் நான் கிளாஸ் எண்ட் பண்றேன். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங் திஸ் கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல மறுபடியும் இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன்.